ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் வறுவல் செய்கிறதுக்காக மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீனில் இந்த மாதிரி லேசாக நடுவில் இப்படி கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பாதி எலுமிச்சம்பழச்சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், சமையல் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா வரும். ரொம்ப சேர்த்துட வேண்டாம். சேர்த்து கலந்துட்டு மீன் அதில் போட்டு பிரட்டி எடுத்து வச்சிடலாம். எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா படுற வரைக்கும் நல்லா பிரட்டி எடுத்துருங்க. எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி மீனில் லேசாக கட் பண்ணிவிட்டு போடுறதுனால மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். அரை மணி நேரம் கழித்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்றா எடுத்துக்கிறேன். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக ரசம் சாதத்தோடையோ வெங்காய சாம்பார் சாதத்தோடையோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.